அவர்கள் ஒரு நக்சலைட், அதுவும் சாதாரண நக்சலைட் இல்ல, அர்பன் நக்சலைட். இதை யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய சிஎம் ஃபட்னாவிஸ் அவர்கள் தான் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பாஜகவை சேர்ந்த அனுராக் தாக்கூர் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய அமைதியை சீர்குலைக்க பாக்குறாரு. அதாவது எப்படி பங்களாதேஷ்லயும் நேபாள் நம்ம அண்ட நாட்டுல பிரச்சனை வெடிச்சு பெரிய இஷ்யூ ஆச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி இங்க வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால இந்த ஜென் இசட் தலைமுறையை அவர் தூண்டி விடுறாரு, இந்தியாவோட அமைதியை அவர் சீர்குலைக்க பாக்குறாரு. இந்த மாதிரி பாஜக தரப்புல இருந்து ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, வயிற்று வலி வந்த மாதிரி. ஏன் இப்படி வயிற்று வலி வந்த மாதிரி ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஒன்னும் சொல்ல, ஒரே ஒரு ட்விட் போட்டார் அவருடைய பக்கத்துல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவுடைய இளைய சமுதாயம், இந்தியாவுடைய மாணவர்கள், இந்தியாவுடைய ஜென் இசட் இவங்க தான் இந்த வாக்கு திருட்டை நிறுத்த போறாங்க, ஜனநாயக அமைப்பை காப்பாற்ற போறாங்க, இவங்களுக்கு எப்போதும் நான் உறுதுணையாக நிற்பேன். அவ்வளவுதான், இந்த இதுதான் இவங்களுக்கு அவளை போச்சு, ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ மாத்தி மாத்தி இவர் நக்சலைட், இவரை நம்பாதீங்க, இவர் வந்து இங்க இந்தியாவுடைய அமைதியை சீர்குலைக்க பாக்குறாரு, ஜென் இசட் தலைமுறையை தூண்டி விடுறாரா அப்படின்னு. ஏன்னா ஜென் இசட் பண்ண சம்பவம் அந்த மாதிரி, அதை பாத்திர பயம் இருக்கும். நான் என்ன கேட்கிறேன், ராகுல் காந்தி அவர்களோட ஒரு பதிவு தான், அந்த பதிவுக்கே நீங்க இவ்வளவு அல்லகோலப்படுறீங்களே ஏன்? ஏன்னா விஷயம் இருக்கு. இப்போ ஒரு ஆள் இல்லாத டீ கடையில டீ ஆத்தினா யாரும் கேட்க போறதில்ல, கூட்டம் அதிகமா வருது அப்படின்னா ஐயோ அங்க வியாபாரம் ஆகுது, நம்ம கடையில ஒரு ஆள் கூட இல்லையே அப்படின்ற வைத்தறிச்சல் இருக்குமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி இளைஞர்கள் கூட்டம், இந்த இளைய தலைமுறை கூட்டம் அப்படின்றது ராகுல் காந்தி அவர்கள் பின்னாடி போய்கொண்டே இருக்கிறது. இது வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, என்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ரோட்ல இறங்கி பாரத் ஜோடா யாத்ரா அப்படின்னு அன்னைக்கு ஆரம்பிச்சார் பாத்தீங்களா, அந்த யாத்திரையில இருந்து இன்னைக்கு ஓட்சோரிக்காக அவர் யாத்திரை நடத்தார் பாத்தீங்களா, இந்த யாத்திரை வரைக்கும் அவர் பின்னாடி எத்தனை இளைய தலைமுறைகள் கூட்டம் நிக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு பாஜகவுடைய வைத்தறிச்சல் காரணம். அவர் ஜென் இசட் அப்படின்னு போட்டதுல அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா சொல்ற நபர் யாரு, அவர் பின்னாடி நிக்கிற கூட்டம் யாரு அப்படின்றதுதான் இன்னைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப இந்த இதுல அவர் வந்து இந்த ஜென் இசட் அப்படின்னு இவர் பதிவு பண்ணார்ல, நேபாளத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது, அந்த மாதிரி இங்க ஏதாவது பிரச்சனை நடந்து பிரதமரோட பதவியை புடுங்குறதுக்கான வேலையை வந்து ராகுல் காந்தி அவர்கள் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா, சோ உண்மையிலே ராகுல் காந்தி அவர்கள் அங்க பிரச்சனை நடந்த பிறகுதான் அந்த டைட்டிலை யூஸ் பண்ணி இங்க பிரச்சனை கலப்ப பாக்குறாரா அப்படின்னா அதான் இல்ல. அவர் இதுக்கு முன்னாடியும் பயன்படுத்தி இருக்கிறார். குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 11, 2023 மணிப்பூர்ல இந்த இன மோதல் நடந்தது பாத்தீங்களா, அதாங்க நம்ம பிரதமர் மோடி கூட அங்க வராம டூர் போயிட்டு இருந்தார் பாத்தீங்களா, நம்மளோட ட்ரூ பிக்னிக் பிரைம் மினிஸ்டர் வைகோ அவர்கள் சொன்னாங்களே பாராளுமன்றத்துல, அந்த பிக்னிக் பிரைம் மினிஸ்டர் ஒரு நாட்டோடைய பிரதமர் எந்த பிரச்சனை நடக்குதோ அங்க போய் நிக்காம அவர் டூர் கிளம்பிட்டார். ஆனா இவரு அங்க போய் மணிப்பூருக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய டெல்லி யூனிவர்சிட்டியில திடீர்னு தங்கிடுறாரு. எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்ல, போறாரு மனுஷன், போன உடனே அங்கேயே தங்கிடுறாரு. தங்கிட்டு அந்த ஹாஸ்டல்லே கொடுக்குற சாப்பாடு, ஒரு எளிமையான சாப்பாடு, அப்கோர்ஸ் காசு கொடுத்து சாப்பிடுறாரு. அப்படி சாப்பிடும்போது அவர் ஒன்றும் தனியா உட்காந்து சாப்பிடல, அந்த டெல்லி பல்கலைக்கழகத்துடைய மாணவர்களோட உட்காந்து ஒன்னா சாப்பிடுறாரு. அப்படி சாப்பிடும்போது அவர் சும்மா சாப்பிட மாட்டாரு, சில கருத்துக்களை வந்து அவங்களோட உரையாடுறாரு. இப்போ வேலை வாய்ப்பு இன்மை எப்படி இருக்கு நாட்டில், இந்த வேலை வாய்ப்பு இன்மை இருக்கிறதுனால அடுத்த தலைமுறை இதனால எப்படி பாதிக்கப்பட போறாங்க, ஸோ இது மட்டும் இல்லாம சமூக சமத்துவம், இப்படி பல உரையாடல்களை அவங்களோட உட்காந்து சரிக்கு சமம் உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸோட அவர் பேசுறாரு. ஸோ இப்படி பேசினவர் அப்போ ஒரு ட்விட்டும் போடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, அந்த ட்விட்ல என்ன போறாரு அப்படின்னா, கப்சப் ஓவர் லஞ்ச் வித் ஜென் இசட் ஆஃப் டெல்லி யூனிவர்சிட்டி, ஆல்வேஸ் ஃபன் டு லிசன் அண்ட் லேர்ன் வித் நியூ திங்ஸ். அப்போ அந்த இடத்துல அவர் என்ன போடுறாருன்னா, ஜென் இசட் தலைமுறையோட நான் வந்து இன்னைக்கு என்னோட லஞ்சை இது பண்ண ரொம்ப சந்தோஷமா, அதாவது ஹேவிங் ஃபன், அப்புறம் புதுசாக நம்ம கற்றுக்குறோம் அப்படின்றது இதோடைய ஃபுல் வீடியோ என்னோட இதில் இருக்குன்னு அன்னைக்கு அவர் அந்த போஸ்ட் போட்டார். ஸோ இன்னைக்கு நீங்க குதிக்கிறீங்களே, ஜென் இசட்டை பேசிட்டாரு, அவர் தூண்டி விட்டுட்டாரு, நாட்டோடைய அமைதி குறைஞ்சு போச்சு. ஏன் அன்னைக்கு கேட்கல? ஜென் இசட்டை வச்சு இவர் ஏன் பேசுறாரு? வேலை வாய்ப்பின்மை பத்தி பேசுறாரு, சமூக சமத்துவத்தை பத்தி பேசுறாரு. இதனால அதாவது வேலை வாய்ப்பு உருவாக்காம இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வர எதிர்காலம் எப்படி மோசமா இருக்க போகுது அப்படின்ற கவலையை குறித்து அவங்க கிட்ட பேசுறாரு. அன்னைக்கெல்லாம் ஏன் வாய் திறக்கல? ஏன் இவர் ஜென் இசட் தலைமுறையோட போய் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு? நாட்டில் வேலை வாய்ப்பு நாங்கள் இவ்வளவு தூரம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம், இவ்வளவு தூரம் நாங்கள் வந்து சமூகத்தில் சமத்துவத்தை உருவாக்கி வச்சிருக்கோம், அப்படி இருக்கும்போது பொய்யான பிரச்சாரத்தை ராகுல் காந்தி அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கே அவங்க வாய் திறக்கலன்னா, அன்னைக்கு நேபாளத்துல ஒரு பிரச்சனை, இந்த ஜென் இசட் தலைமுறையால ஒரு பிரச்சனை வெடிச்சு அங்க இருக்கிற பிரதமர் ரிசைன் பண்ணிட்டு போல.
இப்போ அது வந்து நம்மளுக்கு குத்துது. ஏன்னா அங்க ஜென்இசட் எதுக்காக ஒரு போராட்டம் நடத்தாங்க? ஊழலுக்கு எதிரான போராட்டம். இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாஜக முழு நேரம் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க எதுக்கான போராட்டம்? ஜனநாயகத்தோட குரல்ல நசுக்குறாங்க. இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளோட ஃபுல் டைம் ஜாபே அதுதான். யாருமே யாருக்கு எதிராக பேசக்கூடாது. குறிப்பா இங்க யாருமே மோடி அவர்களுக்கு எதிராக பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா தேச விரோதம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு தான் இப்போ ராகுல் காந்தி அவர்களை சைலண்ட் பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. ஸோ இப்படியே ராகுல் காந்தி அவர்களை விட்டோம்னா இவர் அடுத்த இளைய தலைமுறைக்கு நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதாவது பாஜக கஷ்டப்பட்டு என்னெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்கு? ஆங்கிலம் படிக்காதீங்க, அது நம்மளுக்கு அசிங்கம். இந்த நாட்டுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், அதாவது ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் படிங்க. அதுக்கப்புறம் நிலவு தொட்டது யாரு? நம்மளுடைய ஆஞ்சநேயர் தான். அதுக்கப்புறம் இந்திய படிங்க, நீதித்துறை, காவல்துறை, எல்லா துறையில இந்திய கொண்டு வாங்க. இந்திய திணிக்கிறது தான் எங்களோட முதல் வேலை. அப்புறம் சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டுடைய சோர்ஸ். இந்த மாதிரியான கருத்துக்கள், மத கலவரங்கள் பண்ணுங்க. அதாவது முஸ்லிம்ஸோடைய மசூதிகள் கடையில கோயில் இருக்கு, அதை தோண்டி எடுங்க. ஆக மொத்தம் அங்க இருக்கிற இளைய தலைமுறையை இந்த பாஜக எப்படி நகர்த்தி கொண்டு போகுதுன்னா, உங்க மாநிலத்தோட வளர்ச்சியை பத்தி யோசிக்காதீங்க, கல்வியை பத்தி யோசிக்காதீங்க, மருத்துவத்தை பத்தி யோசிக்காதீங்க, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்ன டெவலப்மெண்ட், தனிநபர் வருமானம் என்ன, இதை பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க யோசிக்க வேண்டியதுலாம் ஜெய் ஸ்ரீராம், பஜ்ரங் போலியே தான். அப்படியே மத கலவரம் இப்படியே போயிட்டே இருங்க, அப்பதான் நீங்க உருப்பட மாட்டீங்க, நாங்களும் இப்படியே கொள்ளையா சம்பாரிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்றத தன்னுடைய கொள்கையை ராகுல் காந்தி அவர்கள் உடைக்கிறாரு. இது உடைச்சா நம்ம இங்க பொழப்பு நடத்த முடியாது அப்படின்றத பாஜக தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ எப்படியாவது ராகுல் காந்தி அவர்களை என்ன பண்ணி ஆகணும்? ஒடுக்கி ஆகணும், பேச விடாம பண்ணணும். அப்ப சாதாரண கேஸ் எல்லாம் போட்டா செல்லுபடி ஆகாது, ஒரேடியா தூக்கி போடு தேச துரோக வழக்கு. ஏன்னா இங்க யாருமே எதுவுமே பேசக்கூடாது. யாராவது எதாவது பேசினா இவர் மோடிக்கு எதிராக பேசிவிட்டார், அவர் மோடிக்கு எதிராக பேசவில்லை, நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக பேசியிருக்கிறார், உடனே அவர் மீது வழக்கு போட்டுருங்கன்னு போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு இவங்க தேர்தலை எப்படி முறைகேடாக, அதாவது ஓட்சோரி அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமா எந்த அளவுக்கு இந்த தொடர்ந்து 3வது முறையா ஜெயிச்சிருக்காங்கன்ற உண்மையை ஒரு விலைக்கு சொல்லிட்டாரு இல்லையா? ஸோ இந்த குரலை எப்படியாவது நசுக்கி ஆகணும் அப்படின்னா இப்போ புதுசா அவர் மேல ஒரு தேச விரோத வழக்கை போடுறதுக்கான முயற்சியில பாஜக இறங்கியிருக்கு. இன்னும் 1-2 நாட்கள்ல அவர் மேல அந்த தேச விரோத வழக்கு பாயும் அப்படின்னு பழைய கேஸை தூசி தட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அவங்க எந்த கேஸை எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பொது மேடையில், அதாவது 2025 ஜனவரியில காங்கிரஸ்க்கு நியூ டெல்லியில ஒரு புது ஆபீஸ் திறக்கிறாங்க. அந்த ஆபீஸோட திறப்பு விழாவில் அவர் என்ன சொல்றாருன்னா, we are now fighting with BJP and the RSS and India state itself. இப்போ இந்த இந்தியா ஸ்டேட், நீங்க பாஜக விடுங்க, RSS விடுங்க, இந்த இந்தியா ஸ்டேட் சொன்னார் பாத்தீங்கன்னா, இது இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அது எப்படி அவர் இந்தியாவுக்கு எதிராக நம்ம போராடணும்னு சொல்லுவாங்க? அப்ப இந்தியர்களை இந்தியாவுக்கு எதிராகவே தூண்டி விடுறாரா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கதான் ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியணும். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் பேசுறது புரியும்னா ஃபர்ஸ்ட் அரசியல் தெரியணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது அடிப்படை அறிவு இருக்கணும். அது எது தரப்பினருக்கு இல்லை, அது வேற விஷயம். இருந்தாலும் இவங்க சொல்ற விளக்கத்தையாவது கேட்க தெரியணும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா ஸ்டேட் அப்படின்னு அவர் எதை குறிப்பிடுறாரு? இப்போ ஒரு நாட்டோட பிரதமரோ இல்ல முதலமைச்சரோ இல்ல ஜனாதிபதியோ இல்ல இந்த இதர பதவியில இருக்கிறவங்க மட்டுமே இந்தியா ஆகிவிட முடியாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு ஒரு அரசு அப்படின்ற செயல்படும்னா அதுக்கு கீழே சில கட்டமைப்புகள், அதாவது இந்த மாதிரியான பிரதமர் அலுவலகம், பாதுகாப்பு செயலகம், வெளியுறவுத்துறை செயலகம், எக்கனாமிக்கல் அட்வைசரி கமிஷன், பிளானிங் கமிஷன், ஃபைனான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி நிறைய துறைகள் வந்து இருக்கு. இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒன்றுபட்டு செயல்படும் போது தான், இவங்கெல்லாம் ஜனநாயக ரீதியா செயல்படும் போது தான் இந்தியான்றது ஒரு ஜனநாயக அமைப்பா இருக்கும். ஆனா மோடி அவர்களுடைய ஆட்சியில அவங்களாம் அப்படிதான் இருக்கிறாங்களா கேட்டா அதுதான் இல்ல. அந்த இடத்த RSS என்ன பண்ணுது அப்படின்னா, போய் டெல்லியில உட்காந்துட்டு இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த கமிஷன், இந்த செயலகம் அப்படின்னு, இதுல எல்லாத்தையுமே இவங்களோட ஆட்களை உள்ள உட்கார வச்சுட்டு முழுக்க முழுக்க ஜனநாயக இந்தியாவா இருந்த இந்த இந்தியாவை, மோடி சொன்னார்ல புதிய இந்தியா பிறக்கும் என்னோட ஆட்சியிலன்னு, இந்துத்துவ இந்தியாவை கட்டமைக்கிறதுக்கான வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இந்துத்துவ இந்தியா தப்பு. இந்தியா அப்படின்றது ஒரு மத சார்பற்ற நாடு, பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது தான் இந்தியா. அப்படி இருக்கும்போது அது எப்படி ஒரு மதத்தை சார்ந்த நாடாக இருக்க முடியும்? அப்படி இருக்கக்கூடாது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி எல்லா துறையும் இந்த குறிப்பிட்ட ஒரு இந்துத்துவ அடிப்படையில் செயல்படுறதுன்றது தப்பு. அப்ப நம்ம எதை நோக்கி நம்மளுடைய போராட்டம் இருக்கணும்னா, இப்படி பொலிட் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த கமிஷன், இந்த இது எல்லாமே. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன்,
சொல்றேன். அதாவது உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரால் பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த எலக்ட்ரால் பாண்ட் அப்படின்றது தப்பு, இதை உடனே நான் தடை பண்றேன் அப்படின்னு வந்து தடை பண்ணாங்க. இந்த எலக்ட்ரால் பாண்டை பயன்படுத்தி தான் பாஜக பல கார்ப்பரேட் நிறுவனங்களை மிரட்டி பல கோடிக்கணக்கில் நிதியை சுருட்டினது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது யார் யார் ஆதரிக்கிறா? எலெக்ஷன் கமிஷனும் ஆதரிக்குது, ஃபைனான்ஸ் கமிஷனும் ஆதரிக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, அரசியல்ல நிறைய கருப்பு பணங்கள் புழக்கத்தில் இருக்கு, இதை ஒரு ஃப்ரேம் பண்ணணும். இந்த மணி லாண்டரிய அரசியல்ல, அதாவது வரவு செலவு கணக்கே காட்டாம பல சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சி வரை நடத்திட்டு இருக்காங்க, இதை ஒரு ஃப்ரேம்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு இந்த உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசை ஃப்ரேம் பண்ணுங்க, அதுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்குங்க அப்படின்ற பரிந்துரை பண்றாங்க பாத்தீங்களா. அப்படி உச்சநீதிமன்றம் சொல்ற சிபாரிசு படி பார்க்க போனா முதல்ல பாஜகவை தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆல் இந்தியா லெவல்ல இவங்க பண்ற, அதாவது இந்த கட்சி தான் ஆல் இந்தியா லெவல்ல ஒரு பணக்கார கட்சி, இந்த கட்சிக்கு எப்படி நிதி வந்ததுன்னு கேட்டா பதில் இல்லை. ஆனா இங்க எல்லாரையும் இவங்களுக்கு யார் யார் வேணும் யார் யார் வேண்டாம் அப்படின்றது மாதிரி பார்த்து வச்சுட்டு வேண்டாதவங்களுக்கு மூலயமா ஈடியை வச்சு ரெய்டு அனுப்பி அவங்களை காலி பண்றது. அதே ஆள் இவங்க ரெய்ட் பண்ணியிருப்பாங்க, அதே ஆள் அவங்க கட்சிக்கு போனோடனே இவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் எடுத்துட்டோம்னா அது எந்த மாதிரி நடக்குது? ஸோ இதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் எடுத்துட்டா அது எப்படி பாஜகவுக்கு சாதகமாக பயன்படுது? இப்படி எல்லாத்தையுமே இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிற மாதிரி இவங்க பொலிட் பண்ணிட்டாங்க. இதை ஒட்டுமொத்தமாக திருத்தி, அதாவது சொல்லுவாங்கல்ல, கோட்டை மொத்தமாக அழிங்க ஃபர்ஸ்ட்லேருந்து போடுவோம் அப்படின்னு, அந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா அமைப்புமே இன்னைக்கு பொல்யூட் ஆகி போச்சு பாஜகவால். ஸோ இதை மொத்தமாக நம்ம எதிர்த்து போராடி ஒரு புதிய ஜனநாயக ரீதியான இந்தியாவை கொண்டு வரணும் அப்படின்ற அந்த வாக்கியத்தை இவங்க பிடிச்சிட்டு இவர் வந்து தேச விரோத வழக்க போடு, ஏன்னா இவர் நமக்கு எதிராக பேசிட்டே இருக்காரு, இப்படியே பேச விட்டா நம்மளை செய்கிற எல்லா தில்லுமுள்ளையும் இவர் வெளியே கொண்டு வந்துடுவாரு, அதனால இவரை உடனே காலி பண்ணணும். எப்படி காலி பண்ணணும்? அவர் வந்து தேச விரோத வழக்கு போடணும். தேச விரோத வழக்கு போட்டு அதை நிரூபணம் பண்ணி அவரை ஜெயிலில் அடைச்சு அடுத்த தேர்தலில் அவர் வந்து நிற்கவே முடியாத அளவுக்கு ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்ற வேலையில் இன்னைக்கு பாஜக இறங்கிருக்கு. ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு அட்வொகேட்டை செட் பண்ணி அவரை வந்து இவர் மேலே போடுறாரு. இந்த மாதிரி இந்தியா ஸ்டேட்டுக்கே எதிராக போராடணும்னு அன்னைக்கு அவர் சொன்னதை இன்னைக்கு எடுத்து வச்சு தூசி தட்டி வழக்க போடுங்க, பேச விடாமல் பண்ணுங்க அப்படின்னு பாஜக பின்னாடி இருந்து வேலை செய்யுது. ஏற்கனவே இதே மாதிரி தான் ராகுல் காந்தி அவர்கள் மேலே மோடி அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்திட்டாரு. அன்னைக்கு அவர் என்ன சொன்னார்னா, பல மோடி, அதாவது அவர் நிறைய மோடிகள் என்ன பண்ணுறாங்க, இங்கே கடனை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க கடன் கட்ட முடியாம அப்படின்னு சொன்னார். ஸோ அதில் அந்த மோடின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்திட்டாரு. உடனே அவருடைய எம்பி பதவியை பாருங்க, அவருடைய அந்த எம்பிங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வீடு இருக்கு பார்த்தீங்களா, அதை விட்டு அவர் காலி பண்ணணும். ஆச்சா போச்சானா உச்சநீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை போச்சு, உச்சநீதிமன்றத்தில் முடியாது கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பாஜக என்ன பண்ணுதுன்னா, தனக்கு எதிராக யாராவது களத்தில் இறங்கி இப்படி போராடினா மக்கள் கிட்ட பாஜக செய்யக்கூடிய இந்த தில்லுமுள்ளெல்லாம் கொண்டு போய் சேர்த்தா, அவங்களுக்கு எதிராக கருத்து சொன்னா உடனே அவங்கள தேச துரோகி, யாரும் எங்களுக்கு எதிராக பேசக்கூடாது, நானே ராஜா நானே மந்திரி, நாங்க வைக்கிறதா சட்டம் அப்படின்ட்டு பாஜக அரசு செயல்பட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி ராகுல் காந்தி அவர்கள் முறியடிக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.